ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி தென்றல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சிறுதானிய அரிசியில் பருப்பு சாதம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி எடுத்துகிட்டு இருக்கிற சிறுதானியம் வந்து சாமை அரிசியில் இந்த பருப்பு சாதம் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா குமரி தென்றல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க இப்போ இந்த பருப்பு சாதம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரெடி பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் சூடானதும் அதில் கொஞ்சமாக கடுகு, 2 காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு, இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 15லேருந்து 20 மாதிரி சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி தோலை நீக்கிட்டு முழுசாகவே சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க. பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 5லேருந்து 6 பல் பூண்டு முழுசாகவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இந்த வெங்காயமும் பூண்டும் நல்லா பொன்னிறம் ஆகி வதங்கி வரணும். அது வரைக்கும் இதை வதக்கி எடுக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல பொன்னிறம் ஆகி வரணும். இப்போ இந்த டைமில் ஒரே ஒரு தக்காளியை நீளமாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், தக்காளி வந்து நல்லாவே வதங்கி வந்துட்டுருக்குது. இப்போ இந்த டைமில் நம்ம வந்து மசாலா சேர்த்துடலாம். நான் வந்து 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துட்ருக்கிறேன். உங்களோட காரத்துக்கு பொறுத்து நீங்கள் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா இதை வதக்கி எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய்த்தூள் இருந்துச்சுன்னா மிளகாய்த்தூள் மல்லித்தூளுக்கு பதிலாக அந்த மசாலாவை சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா நான் வந்து 1 மணி நேரமாக சாமை அரிசி 1 கப்பும் பருப்பு 1/2 கப்பும் சேர்த்து ஊற வச்சு எடுத்து வச்சிட்டு இருந்தேன். நான் இன்றைக்கி எடுத்துகிட்டு இருக்கிறது சாமை அரிசி தான் எடுத்துகிட்ருக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் சிறுதானியத்தில் எந்த அரிசி வேணாலும் எடுத்து இதே மாதிரியே ட்ரை பண்ணலாம். இப்போ இதை வந்து குக்கரில் சேர்த்துடலாம். நான் வந்து இந்த கப்புக்கு 1 கப்பு சாமை அரிசி எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ இதே கப்பால் 2 கப்பு தண்ணியும் அப்புறமா பருப்பு 1/2 கப்பு எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கு 1 கப்பு தண்ணி, மொத்தமாக 3 கப்பு தண்ணி சேர்த்துட்ருக்குறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு இவ்வளோ சேர்த்துட்டு, நம்ம பருப்பு சேர்த்துட்ருக்கிறதுனால பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு இதை வேக வைக்கணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா குக்கர் மூடி போட்டு விசில் வச்சதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் வர்றது வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ 3 விசில் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பருப்பு சாதம் ரொம்ப சூப்பராகவே ரெடியாகி வந்துட்டுருக்குது. இப்போ இதில் நீங்கள் விருப்பப்பட்டால் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு பொடிசாக கட் பண்ணால் மல்லி இலை சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதாங்க, ரொம்ப சூப்பரான சாமை பருப்பு சாதம் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு குழந்தைகளுக்கு கொடுத்து அனுப்பலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும், ரொம்ப சத்தானதும் கூட. அவ்வளவுதாங்க, நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.